Hello viewers, welcome to Sindhu English. இன்னைக்கு கிளாஸஸ்ல நாம எஜுகேஷன் வாட் இஸ் பை எஜுகேஷன் அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். So first, before going to learn educational psychology, we must learn about what is education. முதல்ல எஜுகேஷன்னா என்ன, அது அந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது, எப்படி உருவானது, அதுக்கு பல அர்த்தங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னங்கிறத முதல்ல நாம இப்ப பார்க்கலாம். So etymologically, this word education has been derived from different Latin words. Educare, which means to bring out or to nourish. Educare, which means to let out or to draw out. அதாவது எட்டிமாலஜிக்கலி அப்படின்னா அந்த வேர்ச்சொல் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி தான். இந்த முதல்ல இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து உருவானது அப்படின்னு பார்த்தா லத்தீன் மொழியில, லாட்டின் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, அதில் தமிழ்ல லத்தீன். ஸோ லத்தீன் மொழியிலிருந்து உருவாகி இருக்கலாம். ஸோ அதுல ரெண்டு வார்த்தை இருக்கு, எஜுகேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, எஜுகேர் அப்படிங்கிறவும் இருக்கு. இந்த ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டு பிரிங் அவுட், ஸோ பிரிங் அவுட் அப்படின்னாலே வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் அர்த்தம். To bring out, so the phrasal verbs சொல்லக்கூடாது. To nourish, nourish அப்படின்னா நல்லா வளமாக்கு, ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா டு லீட் அவுட், ஸோ லீட் அவுட் அப்படின்னா முன்னேற்றம் அடைய செய்யறது, இல்லைன்னா முன்னின்று. இப்போ சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் வழி நடத்துறதுக்கு ஒரு கேப்டன் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி முன்னேற்று அப்படின்னு சொல்லலாம். டு ட்ரா அவுட், இதுவே இதெல்லாம் வெளிக்கொண்டு வராங்க. ஸோ டோட்டலா எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஜுகேஷன் ஆஸ் த எஜுகேர் இஸ் மோர் அக்செப்டபிள் and as it means leading an individual from the ignorance to knowledge. This is the ignorance to knowledge. நம்ம வெளில கொண்டு வா அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? அவங்க எல்லாரையும் நல்லா உரமாக அதிகமா வளப்படுத்து அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. எங்க இருந்து அவங்கள வளப்படுத்தணும்? அறியாமையிலிருந்து நல்ல அறிவுக்கு கொண்டு வாங்க. தட் இஸ் இக்னோரன்ஸ், அறியாமை. ஸோ அந்த அறியாமை, இருள், அறியாமை என்ற இருள்ல இருக்கிறவங்களுக்கு அறிவுங்கிற தீபத்துல, அறிவுங்கிற ஒளியை கொடுங்க அப்படின்னு சொல்றது தான் எஜுகேஷன். ஓகே, ஸோ எஜுகேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் டிசைரபிள் சேஞ்சஸ் இன் டு த பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, ஸோ பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், மனித நடத்தை. ஸோ அந்த படிச்சவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நாகரீகமா நடந்துப்பாங்க. அந்த நாகரீகத்தை தோற்றுவித்ததே கல்விதான் அப்படின்னு சொல்லுவோம். The meaning of education in Hindi is சிக்ஷா. ஸோ ஹிந்தியில எஜுகேஷன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா சிக்ஷா. சர்வ சிக்ஷா அபியான்னு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதான் சிக்ஷா. ஸோ இட் மீன்ஸ் டு எஜுகேட், கற்பி. In other words, learning or academic to achieve through the creation of rituals and practices is called education. ஸோ ஆரம்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம் மாதிரி, அது எல்லாருக்குமே கிடைக்காது. ஸோ அந்த அரச குலத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கல்வின்ற மாதிரி இருந்தது. அதுக்கும் நிறைய பாகுபாடுகள்லாம் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த கல்வி அறிவுங்கிறதே நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்திய இந்த சடங்குகள் சம்பிரதாயத்திலிருந்து பெறப்படக்கூடிய ஒன்றா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஜுகேஷன் இஸ் a synonymous of the Latin word educator, which is meant in English education. Okay, it means the art of teaching. Education அப்படிங்கிறது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் லாட்டின் என்ன வார்த்தை, the art of teaching அப்படின்னு சொல்லுவோம், கற்பிக்கிறதுடைய கலை. ஸோ வேற எங்கெங்க யாரெல்லாம் எஜுகேஷனுக்கு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த டெஃபினேஷன்ஸை கொடுத்து கூட யார் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸஸ் வரும். ஸோ அதனால தான். ஸோ ரிக் வேதா, ஸோ ரிக் வேதம். ஓகே, இந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. எஜுகேஷன் இஸ் சம்திங் which makes a man self-reliant and selfless. ஓகே, self-reliant and selfless எல்லாமே மோர் ஆர் லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியா தான் இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் அங்க என்னங்கிறத கவனிங்க. ஸோ செல்ஃப்லெஸ் அப்படின்னா தன்னலமற்ற, சுயசார்பற்ற, செல்ஃப் ரிலையன்ட் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப பொதுநலமா இருக்க வைக்கிறது தான் கல்வி அப்படின்னு சொல்றேன். சம்திங் விச் மேக்ஸ் ஏ மேன், கல்வி அறிவு அப்படிங்கிறது என்ன ஆகுது, ஒரு பொதுநலமான மனிதனை உருவாக்குது, தன்னலமற்ற மனிதர்களை உருவாக்குதுன்னு சொல்றாங்க.
உபனிஷாத். உபனிஷாத்ல என்ன சொல்றாங்க பாருங்க, education is that whose end product is salvation. ஸோ சால்வேஷன் அப்படின்னா பாவ விமோசனம். ஸோ அந்த பாவ விமோசனத்துக்கான வழிதான் வந்து கல்வி. இப்போ கல்வி அறிவு இருக்கும்போது என்ன பண்றாங்க, அவங்க எது சரி எது தவறு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அப்ப தவறு செய்ய மாட்டாங்க. தவறு செய்யறவங்க தானே வந்து பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்ப அந்த தவறே செய்யாம இருக்கணும்னா நல்ல கல்வி அறிவு இருந்தா அது பாவம் செய்ய மாட்டாங்க இல்லையா? அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. எஜுகேஷன் இஸ் தட் ஹூஸ் எண்ட் ப்ராடக்ட் இஸ் சால்வேஷன். நெக்ஸ்ட் பணினி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, எஜுகேஷன் மீன்ஸ் த ட்ரைனிங் விச் ஒன் கெட்ஸ் ஃப்ரம் நேச்சர். ஸோ கல்வி அறிவு அப்படிங்கிறது இயற்கையில இருந்து பெறக்கூடியது. இயற்கையே நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குங்க. ஸோ இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இப்போ எறும்பு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், எறும்பு வந்து சுறுசுறுப்புக்கு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி உணவை சேமிச்சு வச்சுக்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இயற்கையிலேருந்து நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அதை தான் அங்கே சொல்லியிருக்கேன் பண்ணி. எஜுகேஷன் மீன்ஸ் த ட்ரைனிங் விச் ஒன் கெட்ஸ் ஃப்ரம் நேச்சர். நெக்ஸ்ட் சங்கராச்சாரியா. ஸோ அவர் என்ன சொல்றாரு, செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் எஜுகேஷன். செல்ஃப் ரியலைசேஷன், முதல்ல உங்களை நீங்க உணரணும். நீங்க யார் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளார உணர வைக்கிறது தான் கல்வி அப்படின்னு. நெக்ஸ்ட் காந்திஜி பாருங்க, எஜுகேஷன் மீன்ஸ் an all-round drawing out of the best in a child and a man by body, mind and spirit. That is called education. கல்வி அப்படிங்கிறது மனிதனுக்குள்ளார யாரா இருந்தாலும் சரி, அவனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வர்றது தான் கல்வி அப்படின்னு காந்திஜி சொல்றார். நெக்ஸ்ட் சுவாமி விவேகானந்தா, எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் தட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன் மேன். ஓகே, ஸோ மனிதருக்குள்ளாரையே எல்லா விதமான கலைகள் ஆற்றல்கள் இருக்கு. அந்த ஆற்றல்களை வெளிக்கொண்டு வர்றது தான் கல்வி அப்படின்னு தான் இவரு சொல்றாரு. எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன் மேன். ஏற்கனவே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வராங்க. தாகூர் பாருங்க, எஜுகேஷன் இஸ் தட் விச் மேக்ஸ் ஒன்ஸ் லைஃப் இன் ஹார்மோனி வித் ஆல் எக்ஸிஸ்டன்சஸ். ஓகே, ஹார்மோனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு மனிதனுடைய நல்லிணக்கத்தை வெளிக்கொண்டு வர்றது தான் கல்வி அப்படின்னு சொல்லுவோம். அரவிந்து, education is the development of happiness and character in a child. Education is the development of happiness and character. அப்போ ஒவ்வொருத்தருடைய கேரக்டர், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த பழக்க வழக்கங்களையும் சந்தோஷங்களையும் வளர்க்க செய்யறது தான் வந்து கல்வி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சி தானா வராது, எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறது தான் கல்வி அப்படின்னு அரவிந்த் சொல்றார். Next, Plato. So education is the best way of training children according to their good qualities and instincts. Education is the power of sharing happiness and sorrows equally. So Plato என்ன சொல்றாங்க, education is the power of sharing happiness and sorrows. So துக்கமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய மனநிலையை சரிசமமா வச்சுப்பாங்க. ரொம்ப அதிகமா என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷம் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆடவும் கூடாது. அதே மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, கஷ்டங்கள் மேல கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோண்டு போகவும் கூடாது. சரிங்களா? இது ரெண்டுமே ஈக்குவலா கொண்டு போகுது யாது அப்படின்னா கல்வி. இப்ப கல்வி அறிவு இருந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க கரெக்டா அதை முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதாம். ஸோ ஆதாம் என்ன சொல்றாரு பாருங்க, எஜுகேஷன் மீன்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் டிசையர்ட் சேஞ்சஸ் இன் எ பர்சன். The development of desired changes in a person, that is called education. Aristotle paranga, education is the creation of sound mind in a sound body. So sound mind in a sound body. So sound body அப்படின்னா healthy body, அதுதான் வந்து sound body அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நோயும் இல்லாம உடல் நல்ல ஆரோக்கியமா இருந்தது தான் வந்து sound body அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சவுண்ட் மைண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் இஸ் ஆல்சோ எ பியூர் மைண்ட். எந்த ஒரு கெடுதலான எண்ணங்கள் எதுவுமே இல்லாம இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. ஆரோக்கியமான உடல்நிலை இருந்தால் உங்களுடைய மனமும் எப்படி இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். அப்ப அந்த ஆரோக்கியமான மனநிலை நீங்க நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க தான் வரும். அப்ப அந்த எஜுகேஷன் கல்வி தான் உங்களுக்கான நல்ல மனநிலையும் நல்ல உடல்நிலையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுங்க. சவுண்ட் மைண்ட் இல்லையா, சவுண்ட் பாடி. யார் சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். Whose quotation is this? Aristotle's.
பிரபல். ஸோ பிரபல் பாருங்க, எஜுகேஷன் இஸ் லீடிங் அவுட் ஆஃப் அ ஹிடன் பவர் இன் மேன். ஸோ ஹிடன் அப்படின்னா புதைந்து கிடக்குது. அப்ப மனிதருக்குள்ளார, குழந்தைகளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த படைப்பாற்றல் திறன், சரிங்களா, மறைந்திருக்கக்கூடிய படைப்பாற்றல் திறனை வெளிக்கொண்டு வர்றதுதான் கல்வி அப்படின்னு சொல்றோம். பெஸ்ட்ராலஜி என்ன சொல்றாரு பாருங்க, எஜுகேஷன் இஸ் த நேச்சுரல், ஹார்மோனியஸ் அண்ட் த ப்ரோக்ரஸிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் மேன்ஸ் இன்னேட் பவர்ஸ். இவ்வளவு அது ஹார்மோனியஸ் அந்த ப்ராக்ரஸிவ் டெவலப்மெண்ட், படிப்படியா முன்னேற்றம் அடைய செய்யுது. மனிதனுடைய உள் ஆற்றல்கள், உள் திறன்கள் படிப்படியாக முன்னேற்றம் அடைய செய்யுது தான் கல்வி அப்படின்னு சொல்றோம். And GP none என்ன பாருங்க, education is a complete development of individuality of the child so that he can make an original contribution to the best of his capacity. Education is the complete development of individuality of this child. So ஒரு குழந்தையினுடைய தனித்தன்மையை வெளிக்கொண்டு வருது. எல்லாமே அதே தாங்க சொல்றாங்க. ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான், அது என்னங்கிறத பார்ப்போம். Next, UNESCO, education includes all the process that develops the human ability and behavior. மனிதனுடைய திறமைகளையும் பழக்க வழக்கங்களையும் வளர்க்க செய்யறதுதான் கல்வி அப்படின்னு யுனெஸ்கோ சொல்றாங்க. And as such, McKinsey showing this widest sense, it is a process that goes on throughout the life and is promoted by almost every experience in life. It's a very good quotation. ஸோ கல்வி அறிவு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் இல்லைங்க, இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமே அது தொடரக்கூடிய ஒரு நிகழ்வா அமையும். ஸோ அதை எப்படி அவர் சொல்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு அனுபவமுமே நமக்கு கல்வி தான், சரிங்களா. நம்மளுடைய ஒவ்வொரு அனுபவம், the wider sense, it is a process that goes on throughout the life னா வாழ்நாள் முழுவதும், and is promoted by almost every experience in life. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அனுபவம். அப்ப நம்ம ஒவ்வொரு தடையும் தவறு பண்ணும்பொழுது என்ன பண்றோம், நம்ம தவறு பண்ணிட்டுமே நினைக்காம ஏன் தவறு பண்ணணும், எந்த இடத்துல அந்த மிஸ்டேக் நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணோம்னா அடுத்த தடவை நமக்கு அந்த தப்பு வராது இல்லையா. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்சஸ்மே என்ன ஆகுது, நமக்கு அது ஒரு கல்வியா இருக்கு. Thereby, education in its widest sense includes all the influences act upon an individual during his passage from cradle to grave. So, cradle அப்படின்னா தொட்டில், grave அப்படின்னா சுடுகாடு. அப்ப ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டில் பழக்கம், அது சின்ன வயசுல நாம எந்த ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்றோமோ அந்த வாழ்நாள் ஃபுல்லா இறக்குற வரைக்குமே நம்மளால அந்த பழக்கத்தை மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்க சொல்லியிருந்தேன். ஸோ எஜுகேஷன் இஸ் த வைடஸ்ட் சென்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் த இன்ஃப்ளூயன்சஸ் விச் ஆக்ட் அப்பான் அன் இண்டிவிஜுவல் டியூரிங் ஹிஸ் பேசேஜ் ஃப்ரம் கிரெடிட். அவன் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் அவனுக்கு நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே அவனுக்கு கல்விதான் அப்படின்னு சொல்றான். ப்ரொஃபசர் Professor Trevor. Education is the process in which and by which knowledge, character and behavior of the young are shaped and molded. Okay, Professor Trevor என்ன சொல்றாரு பாருங்க, education is a process. அதுல in which and by which, அதனால, by whichனா அதனாலன்னு வருது. ஒரு குழந்தையுடைய நாலேஜ், அறிவு, கேரக்டர், அவனுடைய பழக்க வழக்கங்கள், ஓகே, பிஹேவியர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது அதை வந்து ஒரு அழகான வடிவமைப்புக்கிறது தான் வந்து கல்வி. ஸோ பிஹேவியர் ஆஃப் த யங் ஆர் ஷேப்ட் அண்ட் மோல்டட். ஸோ மோல்டட் அப்படின்னா உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அர்த்தம். ஓகே, மோல்டு சிற்பி செதுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தையுடைய கேரக்டர், அவனுடைய அந்த குணாதிசயங்கள், அவனுடைய பழக்க வழக்கங்கள், அது எல்லாத்தையும் ஒழுங்கான முறையில் அவங்க கொண்டு சொல்றது தான் கல்வி அப்படின்னு சொல்றாரு ப்ரொஃபசர் ட்ரெவர். Next, according to Radhakrishnan. So Radhakrishnan என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, it is my earnest desire that the commission should survey all aspects of education system at all levels and give suggestions that may help the education system in progressing at all levels. Okay, Radhakrishnan, it is earnest desire that the commission should survey all aspects of education system. So அவர் வந்து
இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா நிலையிலும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. At all levels. Next, according to Kothari Commission, one of the important social objectives of education is to equalize the opportunity. Very important. Kothari Commission எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா to equalize the opportunity. ஸோ நிறைய பேருக்கு வந்து கல்வி வந்து கிடைக்காமலே இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆர்டிக்கல் கல்விங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லலாம். ஆனா நிறைய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அது கிடைக்காமலே இருந்தது. ஸோ ஒரு சில பிரிவினர் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போய் படிக்கணுன்ற மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர், பெண்கள் வந்து அதிகமாக படிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும். ஈக்குவலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, enabling the backward or underprivileged classes and individuals to use education as a tool for the improvement of their social and economic condition. ஸோ கோத்தாரி கமிஷன் என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் வந்து கல்வி அறிவு கொடுக்குறாங்க. இந்த கல்வி மூலயமா நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து முன்னேற்றம். இது வந்து ஒரு கருவி மாதிரி தான். ஸோ எஜுகேஷன் அஸ் எ டூல் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன். நம்மளுடைய பொருளாதார ரீதியாகவும் சரி, இல்லை சமய ரீதியாகவும் சரி முன்னேற்றம் அடைய செய்யறதுக்கு தான் கல்வி அப்படின்னு சொல்றோம். Education of man commences at his birth. Before he can speak, before he can understand, he is already instructed. Experiences is the forerunner of the perfect. So this was a quote by Rousseau. Rousseau வந்து பாருங்க, education of a man commences at his birth. அதாவது குழந்தை அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே அவனுடைய அதாவது அவனுடைய கல்வி ஆரம்பமான மாதிரி தான். சரிங்களா? ஸோ அவன் வந்து பேசுறதுக்கு முன்னாடியும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்றாங்க, ஹி இஸ் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்டட். அப்படின்னும் போது என்ன பண்றோம், அவனுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பழக்கப்படுது. பேசுறதுக்கு முன்னாடியே இவங்க தான் அப்பா, இவங்க தான் அம்மான்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாத்தையுமே அவன் வந்து இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அனுபவம் அவன் தான் அவங்களை வந்து என்ன ஆகுது, பர்ஃபெக்டா செய்ய வைக்குது அப்படின்னு சொல்றாரு ரூசோ. நெக்ஸ்ட் ஜான் டூவி பாருங்க, எஜுகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லிவிங் த்ரூ எ கண்டினியூஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். அதை அவர் சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளுடைய அனுபவம் சார்ந்த விஷயங்கள், அனுபவம் மூலயமா நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு விஷயங்களை கத்துக்கிறோம். ப்ராசஸ் ஆஃப் லிவிங் த்ரூ எ கண்டினியூஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ எஜுகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லிவிங் த்ரூ எ continuous reconstruction of experiences. Okay. Now we are going to see what is educational psychology. So இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு யார் என்னென்ன டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எஜுகேஷன் சைக்காலஜினா என்ன, ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து அதற்கான டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஷார்ட்டா அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களின் கற்றல் மற்றும் அவர்களின் அறிவாற்றல் வளர்ச்சியை மாற்றி அமைக்கும் பல்வேறு அம்சம். இதுதான் வந்து கல்வி உளவியல். கல்வி உளவியல் அப்படிங்கிறது என்ன, மாணவர்களினுடைய கற்றல் மற்றும் அவர்களின் அறிவாற்றல் வளர்ச்சியை மாற்றி அமைக்கும் பல்வேறு அம்சங்கள். அவங்களுடைய படைப்பாற்றல் திறனை எப்படியெல்லாம் வெளிக்கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வி உளவியல். So educational psychology is a scientific discipline that is concerned with understanding and improving how the students acquire a variety of capabilities through the instruction in classroom settings. ஸோ ஒரு வகுப்பறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வகுப்பறைகளுக்கு நாம கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் மூலயமாக எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள் கிட்ட முன்னேற்றம் அடைகிறாங்க அப்படிங்கிறது தான் எஜுகேஷனல் சைக்காலஜி. ஸோ ஒரு வகுப்பறையில கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் மூலயமாக மாணவர்கள் அறிவு பெறுவது, இல்லைன்னா அவர்கள் முன்னேற்றம் அடைவது, இதுதான் வந்து கல்வி உளவியல். ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் நத்திங் பட் ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் அப்ளைட் சைக்காலஜி. ஸோ
So it is an attempt to apply the knowledge of psychology to the field of education. In other words, educational psychology is a study of the experience and the behavior of learner in relation to the educational environment. That is called educational psychology. Okay, so psychology is education psychology அப்படிங்கிறது is the study of the experience and behavior of the learner. ஒருத்தர் ஒரு மாணவர் இருக்காங்க அப்படின்னா அந்த மாணவர் வந்து எப்படிப்பட்ட அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அந்த சின்னதா ஒரு கிட்ட ஒரு மாற்றம் இருந்தாலும் அந்த ஆசிரியர்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆசிரியர்கள் கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. அதுதான் வந்து கண்டுபிடிச்சு அவங்க வந்து ஏன் வந்து பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறத கவனிச்சு அதுல அவங்க முன்னேற்றம் அடைய செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. Educational psychology helps the teacher to understand the development of his pupils, the range and the limits of their capacities, the process by which they learn, and their social relationships. So, the educational psychology helps the teacher. ஸோ இப்போ ஒரு ஆசிரியர் வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாணவர்களுடைய முன்னேற்றம் அவங்க எல்லார பத்தியும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ் பத்தி இருக்கும். ஏன் வந்து அந்த மாணவர் படிக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கான சூழ்நிலை வந்து அவங்க வீட்டுல இல்லையா. ஸோ இப்ப இங்க பள்ளிக்கூடத்துக்கு வராங்க அப்படின்னும் பொழுது அந்த பள்ளிக்கூடத்துல அந்த வகுப்பறையை வந்து அந்த மாதிரியான ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஒரு சூழலா, மாணவர்கள் வந்து விரும்பி ஏத்துக்கிற மாதிரி நிறைய வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே இந்த டீச்சர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். It deals with the characteristic of students, teaching, learning context, methods of teaching, learning strategies, mentality of the student, and the mental hygiene and other aspects of education. மாணவர்களுடைய மனநலம், மனநிலை, இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவங்களுக்கு வந்து இப்ப இந்த நேரத்துல கொஞ்சம் அப்படியே ஒரு போரிங்கா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல போய் நான் மேக்ஸ் எடுக்கிறேன், ஒரு டஃப்பான சப்ஜெக்ட்ல போரிங்கா இருக்கிற நேரத்துல எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு போரிங்கா ஃபீல் பண்ற நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், அவங்களை உற்சாகப்படுத்தும் வகையில ஏதாவது ஒரு ஸ்டோரி டெல்லிங்ஸ், ஒரு ரீடிங் ப்ராக்டிசஸ் கொடுக்குற மாதிரியோ இல்ல வந்து வேற மாதிரி அவங்களை வந்து படிக்க வைக்கிறதுல நம்ம ஆர்வப்படுறோம். Teacher is responsible for the development of student in all three dimensions of the human behavior, namely cognitive, affective and psychomotor. ஸோ இந்த மூன்று இதுக்குமே வந்து யார் தான் பொறுப்பு, டீச்சர் தான் பொறுப்பு. ஓகே, ஸோ அவங்கள வந்து இந்த மூன்று வழிகளிலுமே வழிநடத்தணும் அப்படின்னு சொல்றோம். காக்னேட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டர். Psychology explains the interdependence of these three domains and the need for the importance of the development of all the domains in the students. So எல்லாமே என்ன பண்ணணும், மாணவர்கள் கிட்ட கொடுக்கணும். Thus the knowledge of psychology will help the teacher in self-understanding, developing the professional skills and fulfilling the social demands. ஸோ இப்போ இந்த டீச்சருக்கு தான் என்ன ஆகுது, முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இன்றைய மாணவர்கள் தான் என்ன பண்றாங்க, நாளைய சமுதாய மக்களா மாறாங்க. அப்ப அந்த சமுதாயத்தை வந்து ஒரு நல்ல சமுதாயமா உருவாக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல பிள்ளைகளை கொடுக்கணும், சமுதாயத்துக்கு நல்ல மாணவர்களை நல்ல இளைஞர்களா கொடுக்கணும். அப்ப இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவை, அப்ப அப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்கி கொடுக்கறது தான் வந்து டீச்சர்ஸ். அப்ப அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய உளவியல் ரீதியா அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன பிடிக்கும், ஒவ்வொரு குழந்தை எந்த மாதிரி சூழல்ல இருந்து வராங்க, ஸோ ஒவ்வொருத்துக்கிட்டே இருக்கக்கூடிய தனித்திறமையை வந்து கண்டுபிடிச்சு அதுல அவங்கள முன்னேற்றம் அடைய செய்யணும். இது ஒரு டீச்சருடைய வேலை. அப்ப அவங்க வந்து உளவியல் ரீதியா ஒரு ஆசிரியர் மாணவர்கள்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும், பழகணும் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் த எஜுகேஷன் சைக்காலஜி. ஸோ இப்ப நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் மீன் பை எஜுகேஷனல் சைக்காலஜின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்ததுதான், திரும்ப ஒரு தடவை அப்படியே பாருங்க. ஸ்டீஃபன் சேஸ் educational psychology is the study of educational growth and development. ஓகே, வளர்ச்சி முதிர்ச்சின்னு சொல்ற பாருங்க, அந்த மாதிரி தான் எஜுகேஷனல் growth, நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம், டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது முன்னேற்றம், அது வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி. Jude என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சைக்காலஜி a scientific study of life
scientific study of the life stages in the development of an individual from the time he is born until he becomes the adult. That's okay. ஒரு பெரிய ஆளா வர்றதுக்குள்ளார சின்ன குழந்தையிலிருந்து இந்த மீடியம் அந்த 18 இயர்ஸ் ஆகுது இல்லையா அதான். Psychology is the scientific study of life stages in the development of an individual from the time he is born. Until he becomes an adult. That is called educational psychology. According to Charles A. Skinner, so educational psychology deals with the behavior of human beings in educational situation. So behavior of human beings, மனிதர்களுடைய இருக்கக்கூடிய நடத்தையில சொல்றோம். So educational psychology is the branch of psychology which deals with the teaching and learning. This was said by B.F. Skinner in 1958. Okay, teaching and learning. Okay, கற்றல் கற்பித்தல் ரெண்டுமே நிகழக்கூடியதுதான் கல்வி உளவியல் அப்படின்னு சொல்றாங்க. Educational psychology is the science of education அப்படின்னு சொல்றாரு Peel 1956. அடுத்தது educational psychology as the research on student teaching and the learning focuses on education process, skills, values and attitudes that distract from the teacher student in the classroom, including the psychology principle in teaching. So this was said by Slavin in 1991. So educational psychologists study what people think and do as they teach and learn a particular curriculum in a particular environment where education and training are intended to take place. So this was said by Berliner in 1992. So these are the important quotes about the educational psychology said by the various psychologists. So இவ்வளோதாங்க எஜுகேஷனல் சைக்காலஜி பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் எல்லாமே வந்து ஒரு நூல் இலையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ஏதாவது ஒரு கொட்டேஷன்ஸ் கொடுத்து யார் கேட்டாங்க அப்படின்னு வரலாம். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் என்னென்ன கொட்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்கிறத உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட உங்களுக்கு அடுத்த இதில் நான் சந்திக்கிறேன். ஓகே, ஸோ பாய் ஃப்ரம் சிந்து. தேங்க்யூ ஆல்.